அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஏஎம்எல் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையுமே டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப போர் அடித்தது அன்றைக்கி. சரி, அதனால் வெளியே வந்து நின்றுட்டுருந்தேன். அப்படியே உங்களுக்குமே வந்து வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதுக்கப்புறமா மருதாணி செடி எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நார்மல் கோனை விட இந்த மாதிரி மருதாணி இலையை நேச்சுரலாக பறித்து அரைச்சி அது வைக்கிறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் சைட்லலாம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அந்த கீரை, அதுக்கப்புறமா ஆலோவேரா அதெல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் செம்ம வெயில், வெளியே வந்து நிற்கவே முடியல. அதுக்கப்புறம் நானுமே உள்ளே வந்துட்டேன். ரூமில் வந்து ஏசி போட்டு எல்லாருமே இருந்தாங்க. ரூமில் தான் இருந்தாங்க. மருவா ஃபுருவா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன். வெயில் சுத்தமாக தாங்க முடியல, மண்டையை பொழந்துச்சு வெயில். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டோம். சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. கூட வந்து காரக்குழம்பு, இந்த வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் எக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பாயில்டு எக்கும் வச்சுருந்தாங்க. ஆம்லேட் மாதிரியும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வத்தலுமே வச்சுருந்தாங்க. அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மருவா ஃபுருவும் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு லஞ்சுமே ஊட்டி விட்டுட்டேன். ஊட்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து கொடுத்தேன். ஏன்னா இந்த வெயில் டைம் இருக்குது இல்லையா, அதனால் நிறையா தண்ணி குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீடிங் பாட்டிலில் தண்ணியை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். அது வந்து குடிச்சிட்டே எங்கள் அம்மா கூட வந்து உட்காந்து 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மருவா ஃபுருவை வந்து இந்த டாய்ஸ் எல்லாமே ரொம்ப போட்டு வச்சிடுறாங்க. இப்போது வீட்டில் நிறையா டாய்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே கொட்டி விட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப போர் அடிச்சுது. அன்றைக்கி எல்லாமே ரொம்ப போரிங்காகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சத்து மாவு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருந்தேன் கிச்சனுக்கு. நான் ரூமில் படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப போரிங்காக இருந்தது. சரி, படுத்துகிட்டே இருந்தாலுமே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நம்ம எதாவது பண்ணி கொடுக்கலாம், வேலை எதாவது பண்ணலான்னு போது தான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. இதை நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 24 டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து உள்ளேயே இருக்கும். அதை நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியது தான். சைடில் எங்கள் வாப்பா வந்து கிரேப்ஸ் எல்லாமே வந்து போட்டு கழுவிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. நான் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வறுத்து அது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் வந்து அரைக்க கொடுத்துட்டேன் எங்கள் பாப்பா கிட்ட. அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டு வந்து ஜாம் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாதாம் மில்க் வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்டிருந்தோம். அதையுமே நான் வந்து குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சத்து மாவு எல்லாமே அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து இந்த சீவர் வச்சு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். உடனே அந்த ஹீட்டோடு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூல்டவுன் ஆக வைக்கணும். இந்த இதை போட்டு ஒரு காட்டன் கிளாத்து அந்த மாதிரி எதையா போட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றுலேயே கூல்டவுன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு சீவர் வச்சு சலித்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா மண் எல்லாமே இருக்கும், கட்டி பிடிச்சிரும். அதனால் சலித்து சேர்த்துக்கிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அந்த பாக்ஸில். அப்போ தான் நம்மளுக்கு பேபி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இதோட இந்த வீடியோவுமே வந்து முடிஞ்சிருச்சு. என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் வந்து ஐடி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் வர வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.